சொல்லலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இவர் ஏய் தக்காளி எல்லாம் தின்னுடாதடி. அந்த பக்கம் ஓரமா வை. போ போ போ. மரத்தை எடுத்துக்க இந்த பக்கம் வை. போ நீ போய் உனக்கு கொடுத்து அங்கெல்லாம் பில்லு போட்டுருக்கல போய் சாப்பிடு. ஆக்குள்ள தள்ளி. ரசனி அந்த பக்கம் நல்லா சுருட்டி விட்டு உட்காந்துக்கோ. நெருப்பேத்து போட போகுது. நல்லா கொதிக்குது போல. அரிசி போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். எத்தனை நாள் இருக்குங்க? மாதம் ஆயிருக்கும். மாதத்துக்கு மேலே ஆகுது. 6 மாதம் ஆகிட்டு. அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோ லாங் வீடியோ இல்லை. வீடியோ போட்டு சொல்லலான்ட்டு ஒன்றும் பிரியாணிலாம் செய்யலைங்க. உலக வச்சிருச்சு. சாதம் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். சாதம் வெந்தோடனே பருப்பை போட்டுட்டு கீரையை போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வரணும். அவன் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வதங்கி போயிடும். பருப்பை போட்டுட்டு நம்ம போய் கீரையை பறிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு யாரும் அவ்வளோ சமைக்கிறவன்ட்டு வெளியே மரத்தடிக்கு வந்துடுறீங்க. அதை விட இது எவ்வளவோ பெட்டர். அதுதான் சொல்கிறேன். உள்ள இருக்கவே முடியல. ம், ஆனால் வெயில் கம்மியாக தான் இருக்குது பாருங்க. ஊற்றுது. ஊமை வெயிலாக அடிக்குது. காற்றே இல்லை. காற்றடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வடிச்சுட்டு பருப்பை போட்டுட்டு போய் அப்படியே கீரையை பறிச்சுட்டு வந்துடலாம். ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருப்பேன்ட்டு பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். அது இன்னைக்கு என்னது இப்போதான் போச்சு. அது ஒரு 2 அரிசி இருக்குது. ஒரு நீயும் உங்கள் அப்பாவும் ஊற வச்ச அரிசி இட்லிக்கு ஊற வச்சா போதும். எடுத்து ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசியை திம்பாங்க. இவங்ககிட்ட இந்த இட்லிக்கு ஊற வச்சா இதான் ஒரு தொல்லை. கொண்டா மூடி வைக்கலாம். கூட போட்டிருந்தால ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீரை விதைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அது வந்து சூப்பராக அப்படியே தலன்னு நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. அதை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து சாதம் வடித்து கீரை குழம்பு வச்சு கத்திரிக்காய் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சு. பருப்பு ஊற போட்டாச்சு. அவ்வளோதான். சாதம் வெந்துருச்சுன்னா பருப்பை போட்டுட்டு நம்ம போய் கீரையை பறிச்சுட்டு அப்படியே வந்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது எந்த மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்ந்தது. அடுத்தது பார்க்க நல்லா ஊறிடுச்சு. ரேஷன் பருப்பு தான். ஆமாம், அது மீன் திங்கிறதுக்கு எனக்கு நான் ஜோடியா. நான் காலையிலே ஒரு பழம் ஆல்ரெடி போயிடுச்சு. அதனால தான் கேட்குறேன். அவங்கள்ட்ட கேட்டாங்களா இவங்க சாக்கில் இன்னொன்று சாப்பிட்டுக்கலான்றதா. வேணா போய் நீ சாப்பிடு, இல்லைன்னா கட் பண்ண ஆள் கொஞ்சமாக சாப்பிடலாம். வளர்த்துருக்கா பழமாக எடுத்துக்கலாம். கட் பண்ண அங்கேயே நல்லா கழுவிட்டு அந்த பால் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கத்திங்க இருக்கு. காயாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்கு பாரு. நல்லா பழுத்துருச்சு. சூப்பராக இருக்கும். கண்டுபடாத பழம். இதோ அங்கே ஒருத்தவங்க தெரியுதாங்க. அங்கே ஒருத்தவங்க வீடு இருக்கு. அவங்க கிட்ட தான் மாம்பழம் வாங்கணும். இந்த பக்கம் போகணும். இந்த காட்டுக்காரங்க கிட்ட தான் வாங்கணும். அது அப்புறம் சந்தல் தெரியுது. வெள்ளையா தெரியுது. அங்க பாரு, அங்க ஒருத்தர் வராரு. அங்க பாரு, அங்க யாருன்னு பாரு. சிவா பிரியாணி நினைச்சு வரான். வேட்டைக்காரர் வராரு. பிரியாணி சிவா வாடா, பிரியாணி சாப்பிடுவேன். உள்ள பாவம் ஏமாந்துரும். கீரை குழம்புடா சிவா. அதை கண்டுபிடிச்சிட்டு வாசத்தை கண்டுபிடிச்சிட்டு ஓடிடுவான் பாரு. வாடா வாடா, மாம்பழம் சாப்பிட்றியா? மாம்பழம் சாப்பிட்றியா? அறுத்து தட்டான். ஒரு டைம் அறுத்து வச்சு தானே சாப்பிடல. அவ்வளோதான், கிளம்பிட்டாரு. சிவா கீரை குழம்புடா. கீரை குழம்பு அப்படின்ட்டு போறாரு. எந்த செடியில ஈரமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அங்க பார்த்துட்டாரு. அது சும்மா ஏறிது அடுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு. பார்க்கறதுக்கு கடலப்பருப்பாட்டம் தாங்க இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. அதனால நல்லா மலர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. சீக்கிரம் வெந்துடும். செய்யலாமே. இது ரேஷனில் கொடுத்த துவரம் பருப்புங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பட்டப்பருப்பாட்டம் இருக்கும். அது இந்த பருப்பு சாதத்துக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். கீரை குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். அதை வந்து ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். என்னடா இவ்வளோ போடுறாங்க அடிக்கிற வெயிலுக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. இது காரம் இருக்காது. இந்த மிளகா எங்கே காரம் இருக்காது. இன்னொரு செடி வானம் பத்த மிளகா செம்ம காரமாக இருக்கும். அதெல்லாம் இவ்வளோ போட்டோம்னா பச்சை மிளகா தாங்க வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் என்ன இருக்குது, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். தக்காளி வைக்கிறீங்க. இந்த கீரை இப்போ நான் வந்துட்டு தக்காளி சாம்பார் வைக்கிறேன். நான் சொன்னேன் நாங்கள் தக்காளி சாம்பார்னு. இது இல்லை
நான் 3 தக்காளி எதுக்கு போட்டிருக்கேன், ஒரு தக்காளி பெருசா இருக்குங்க, மீதி 2 தக்காளி வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்குது, அதனால போட்டேன். அதாவது கீரை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு தான் இருக்கு. பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்க, பருப்பெல்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம போய் கீரை எடுத்து வந்துடலாம். அப்புறமா கஞ்சி வந்து ஆறட்டும், அப்புறமா அந்த கஞ்சி குடிச்சுக்கலாம். சரி அருணி தட்டு எடுத்துருவாடா, இந்த கஞ்சி மூடி வைக்கிறதுக்கு. வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரை. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக 20 நாள் இருக்குமாங்க. கரெக்டாக 20 நாள், நாளையோட 20 நாள். நாளையோட 20 நாள், அப்போ 19 நாள் தான் ஆகுது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு, இளங்கீரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்து கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்ந்தது. ஐயோ எனக்கு மனசே வரல, அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மனசே வரல அப்படின்னா முத்திக்குது. அதான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை. நம்ம அந்த கீரை வளர்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து யார் வேணாலும் எளிமையான முறையில் வந்து வளர்க்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்க தேவைப்படாது. நான் வந்து அந்த பேக்கில் வச்சுருக்கும் போதும் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இதில் வந்து ஒரு 3 நாள் தண்ணி விட்டுருப்போமா, அவ்வளோதான். நல்லா 3 நாள் தண்ணி விட்டோம், அந்த ஈரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியே விடலை. சில கீரைங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முளைச்சிருக்கு. சில கீரைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இருக்காங்க. நம்ம வளர்ந்த கீரையை மட்டும் நம்ம வந்து அறுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கீரை சூப்பராக வந்து வளர்க்கலாம். எந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே வந்து இருக்காது. அதனால ஜோராக வந்து வரும். மழை காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும், மண்ணெல்லாம் இறுக்கிக்கும். அது இல்லாமல் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டு, மண் நல்லா லூஸாக இருந்துச்சுன்னா போதும். இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இதை ஒரு வாரமாக இதை வந்து சரி பண்ணார். இந்த கல் எல்லாத்தையும் எடுத்து மண்ணெல்லாம் கொட்டி, அப்புறம் எருவெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ஜீவாமிரதம் ஊற்றி அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து கீரை விதைச்சோம். நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. இந்த பக்கம் கொத்தமல்லி வந்து காட்டுறான். இப்போ ஒரு சில கீரையெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நல்லா வளர்ந்த கீரையை மட்டும் நம்ம வந்து கிள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து போட்டிருந்தேன். கொத்தமல்லி வந்து நம்ம எப்படி வளர்க்கலான்ட்டு அவ்வளோ ஆசையாக மண்ணெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு 3 நாள் நல்லா தாங்க இருந்துச்சு. 4ஆவது நாள் நம்ம தலைவர் பெருச்சாளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீ வந்து கொத்துனதெல்லாம் சரி கிடையாது, விதை போட்டது சரி கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து நல்லா வந்து நோண்டி விட்டு போயிட்டாரு. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறேன், அப்படியே மனசே வந்து இதாகிடுச்சு. சரி போன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே போட்டோம். இந்த இடத்துலயே பாதியாக தடுத்து அப்புறம் இந்த இடத்துல போட்டோம். ஆனால் கொத்தமல்லியை போட்டு இறப்பது இருக்கணும் நல்லா. அதுவும் இப்போ சூப்பராக முளைஞ்சிருச்சு. ஆனால் இந்த செடியை நாங்கள் வளர்க்குறதுக்குள்ள படாத பாடுபட்டோங்க. அப்படியே இருண்டுக்கிட்டு வரும், காற்று இது வரும். இங்கே பாருங்க பக்கத்தில் இங்கே வச்சிருக்கோம் பாருங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு மூடாக்கு. இந்த பக்கம் இது இருக்கு பாருங்க குச்சி, அந்த மூங்கில். இதை எடுத்து இப்படி வச்சு விட்டு ஹரணி தான் அம்மா நான் காப்பாற்றிட்டேன், அம்மா நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்பா. அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மட்டையெல்லாம் போட்டு மூடி விட்டுருவோம். அப்புறம் மழை நின்னோன்னே எடுத்துருவோம். ஏன்னா வேகமாக மழை பெஞ்சிச்சுன்னா செடி எல்லாத்தையும் அப்போதான் எல்லாம் சின்ன சின்ன முளைப்பு. இதை எப்படியும் பாதுகாத்து இன்னைக்கு வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஏங்க இது அப்படி பிடிங்கிடலாமா, கட் பண்ணிக்கலாமா? ஹரணி நீங்க என்ன சொன்னீங்க? குழம்பு வைக்கலான்னு சொன்னேன். அவளுக்கு வந்து கீரை குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இளங்கீரையில வந்து குழம்பு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இன்னும் ஒரு நாள் விட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுக்க போகிறோம். கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களே நான் எப்படி கட் பண்ணணும், நான் ஃபஸ்ட் கட் பண்ணேன், நீங்கள் கட் பண்ணுங்க. தலை தானே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நான் சட்டை வச்சு அப்படியே கீரை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வர நம்மளுக்கு பாலக்கீரை ரெடி ஆகுது. அதுக்கு பக்கத்துல பாரு காட்டுங்க, அங்கே புளிச்சக்கீரை அங்கே ரெடி ஆகுது. அப்புறம் வீட்டாண்ட ஒரு புளிச்சக்கீரை இருக்குது. பாலக்கீரை தான் இருக்கு. வல்லார கீரை தாங்க வைக்கணும். இன்னொரு கீரை எனக்கு தெரிஞ்சது இந்த போதும். இந்த இதே நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு கொடி போகும், லிப்ஸ்டிக் பழம் கூட வரும். இருந்துச்சுல்ல இது என்ன அது பசலிக்கீரை ரொம்ப அடியோட கட் பண்ணது கொஞ்சம் அப்போதான் அது வந்து வளர்ந்து வரும், சட்டை பிரிஞ்சு வரும்.
இல்லைன்னா அது நேரம் நம்ம அறுவடையே பண்ணியிருக்கலாங்க, சூப்பராக வந்திருக்கும். நல்லா நாட்டு கொத்தமல்லி அது. ஆனால் கடையில் வாங்குற அந்த கொத்தமல்லி தலைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற கொத்தமல்லி தலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாரு, எவ்வளோ வாசமாக இருக்குது பார்த்தியா. கண்ணிமா சந்தோஷமாக இருக்கா? முடிஞ்ச அளவுக்கு கீரையாவது நம்ம வந்து மருந்து இல்லாமல் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணுங்க. சூப்பராக இருக்குது. கட்டில் வந்து காட்டுங்க, எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கு. அடுத்து பாலக்கீரை ரெடியாக இருக்குது. பாலக்கீரை அது எப்போ இருக்கிறது? அது எப்போ அறுத்தீங்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த பாலக்கீரை சப்பாத்தி வந்து செஞ்சிடலாம். ரோஸ் பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு. ஹர்னி ரோஸ் வச்சுக்கிறியா? ஃபர்ஸ்ட் முறை தாங்க கடையில் வாங்கினேன். ஒரு பேக்கெட் 20 ரூபாய் அந்த விதை. அதே வளர்ந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விதையை பிடிச்சி போட்டது தான் இந்த பாலக்கீரை. இப்போ சிறுகீரையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் அதுவே வளர்ந்துருந்துச்சு, அப்படியே வந்து விட்டுட்டேன். பாருங்க இன்னும் கொஞ்சம் விதை முத்தணும். பாருங்க விதை தெரியுதா? விதை தெரியுதுங்களா? ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிறுகீரை விதை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும். அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. கீரை போட்டுருக்கா? போட்டுரு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. கீரையை அலசிட்டு நல்லா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஒரே ஆவியில் வெந்துடும் கீரை. இளங்கீரை சீக்கிரம் வெந்துடும். கீரை பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. அதுதான் ரொம்ப நேரம் வந்து இது மட்டும் எடுத்துது கூட நான் கூட எடுத்துக்கிறேன். கொண்டா. நீ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. கறிவடகம் நம்ம வந்து போட்டுக்கலாம். கீரை குழம்புக்கு கறிவடகம் போட்டால் காம்பு இருக்குது. காம்பு இருந்துட்டு நல்லா வந்து பூச்சி இது புழு இது இருக்குதான்னு பாரு. களிமண் போட்டு களிமண். இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டாச்சு. இது வந்து சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் தான். ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் எதுவுமே வந்து போடலை. கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு தூள், கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் போட்டு அப்படியே நம்ம பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடிங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம செய்யலாம். நம்ம வந்து இப்படியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு தானே சொல்லி கொடுத்துருக்கு, ஞாபகம் இல்லையா? ஒரு டைம் நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் சாப்பிட்லாமா? அவ்வளோதான். ரசம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க கத்திரிக்காய். சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே போடாமல். இது எங்கள் அப்பாய் சொல்லி கொடுத்துச்சு, எங்கள் சரசப்பாய். இந்த சோறுலாம் போட்டுட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் பார்க்குறதா? நிறைய எடுத்து ஊற்றிக்கோ. சூப்பராக இருக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு குழம்பு. அதுதான் நல்லா இருக்கும். கத்திரிக்காய்க்கிட்டா கத்திரிக்காயை விட அந்த சட்டி சோறு தான் பிடிக்கும். கொஞ்சம் ஆறுனோட சட்டி சோறு பிசைஞ்சு தரேன். கீரை குழம்பு ரெடி. பருப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அப்பா அதிகமாக போட்டார். கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் எடுத்துட்டேங்க. கரெக்டாக தான் சாப்பிட்டேன். அவங்களும் 5 தட்டு சோறு காலி பண்ணிட்டாங்க மேடம். நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேங்க. நான் 5 தட்டு சோறு. சரி, அவளுக்கு பிடிச்ச குழம்பு கீரை குழம்பு அந்த மாதிரி தான் பிடிக்கும். கத்திரிக்காய் வறுவல் எப்பயுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு தான் பத்தல, அது தெரியலையா உனக்கு? அதெல்லாம் தெரியாது. போட்டு கொடுத்தோமா சாப்பிட்டோமா அப்படி இருக்கணுமா? பசி அடங்குதா? கொஞ்சோண்டு உப்பு, புளியோண்டு உப்பு பத்தல, அதுதான். உப்பு பட்டோம்னா சரியா போயிடும். உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக சாப்பிடும். சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச கீரை குழம்பு 3 பேர் சேர்ந்து செஞ்ச குழம்பு. கூட்டாஞ்சோறு பக்கத்துல. கூட்டாஞ்சோறு பக்கத்துல யாரும் உட்காந்து அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்கவங்க தான்ப்பா மெயின். அவங்க தான் போட்டது எல்லாமே. போட்ட பொருள்லாம் யாரு? மசாலா கத்திரிக்காய் வேணா உன்னோட பங்கு, கீரை குழம்பு என்னோட பங்கு. அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டே இருப்பீங்க, சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு பாப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.